Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. அனிருத் வெற்றிமாறன் காம்பினேஷனுங்கிறது ஒரு ஒட்டவே ஒட்டாத ஒரு காம்பினேஷன். எப்போவுமே மாரி செல்வராஜ் படங்கள் வந்து ரொம்ப அழுத்தமாக கல்வெட்டு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு படமும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஜய் ஆண்டனி இப்போ இல்லை. அன்னைக்கு நான் வந்தேன்னா பார்க்க 1 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு திமிரு உள்ளுக்குள்ளே வரும். அது அவர்கிட்ட ஸோ அப்போ இந்த ரீமிக்ஸ் கலாச்சாரத்தில் இந்த மாதிரியான சில பாடல்களை அப்படியே கொடுப்பாங்களா, இல்லை இதை வந்து வேறு மாதிரி ஒரு வடிவமைப்பில் கொடுப்பாங்களா? ஸோ இதுக்கு எந்த பாடகர் பொருள்? இல்லை இதெல்லாம் அப்படியே தான் கொடுத்துடணும். இதில் போய் நான் ரீமிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பாட்டினுடைய அழகையே கெடுத்துடக்கூடாது. இப்போவும் ஏராளமான இளையராஜா பாடல்களை நீங்கள் அப்படியே பயன்படுத்துறது தான் அழகு. சில பேர் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, வாங்கி அதை நான் மாற்றுறேன்னு சொல்லி அந்த சவுண்டை வேணால் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கலாமே தவிர அந்த டியூன் அப்படியே இருந்தால் தான் அதுக்கு அழகு. சவுண்டும் அப்படியே தான் இருக்கணும். ஆனால் சிலர் அதில் கொஞ்சம் ஏதோ நான் பண்ணுறேன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி ஏதோ பண்ணுறாங்க. அது பெரும்பாலும் வந்து நாராசமாக தான் முடியுது. அதனால் அந்த பாடல்களை அப்படியே பயன்படுத்துவது தான் எப்போவுமே பெருமை. ஓகே சார். அண்ட் எஸ்டிஆர் அண்ட் அனிருத் இவங்களுடைய நியூ ப்ராஜெக்ட் சம்மந்தமாக வேறு ஏதாவது அப்டேட் சார்? இப்போ நியூ ப்ராஜெக்ட் நிறைய ஒரு சிம்பு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அடுத்தடுத்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ உடனடியாக ஷூட்டிங் போகிறதுனா வெற்றிமாறன் படம் தான். அதில் பெரும்பாலும் அனிருத் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெற்றிமாறனுடைய ஃபேவரைட்னா அவர் ஜிவி பிரகாஷ் தான். ஸோ அதனால் இந்த படத்திலும் ஜிவி பிரகாஷ் இருப்பதற்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி அதில் அனிருத் வருவாரான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அனிருத்துங்கிறது அது அனிருத் வெற்றிமாறன் காம்பினேஷனுங்கிறது ஒரு ஒட்டவே ஒட்டாத ஒரு காம்பினேஷன். அது ஒர்க் அவுட் ஆகாது. பட் வேறு படங்களுக்கு அனிருத் இருக்கலாம், இந்த படத்தில் இல்லை சார். அப்புறம் மாரி செல்வராஜ், துரு விக்ரம் இவங்களோட ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி போயிட்டுருக்கு? ஆக்சுவலாக வர்ற தீபாவளிக்கு அந்த படம் வருது. இது பைசன் காலமாடல் அப்படிங்கிற படம். அதான் இப்போ மாரி செல்வராஜுடைய லைஃப்லேருந்து நடக்கிற கதைகளை தான் அவர் தொடர்ந்து படம் எடுத்துகிட்டே இருக்கார். இதுவும் வந்து அப்படி ஒரு படம் தான். அவர் பார்த்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் வர்ற படம். அந்த படத்தில் வர்ற கபடி வீரர் வந்து நிஜ வாழ்க்கையிலையும் இருக்கார். இப்போது அவர் தான் அந்த பயிற்சியை கொடுக்குறார். துரு விக்ரமுக்கு அந்த கபடி பயிற்சியே வந்து அவர் தான் கொடுக்குறார். கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு வந்து துரு விக்ரம் ஒரு 3-4 மாதம் கபடி பயிற்சி எடுத்துக்கிட்டார். பொதுவாக படங்களுக்கு வந்து சும்மா எல்லாம் மேஜிக் தானே, இல்லாததை இருப்பது போல் காட்பது தானே சினிமா. இதில் வந்து என்னென்னா அவர் நேரடியாகவே போய் ஒரு 3-4 மாதம் பயிற்சி எடுத்தார் கபடி விளையாடுறது. ஸோ அதனால் அதை கபடியை ஒட்டிய ஒரு படம் தான் இது. எப்போவுமே மாரி செல்வராஜ் படங்கள் வந்து ரொம்ப அழுத்தமாக கல்வெட்டு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு படமும். அது நீங்கள் வந்து ஒரு சாதாரண நாட்டாக இருக்கும், அது அவ்வளவு அழகாக ரொம்ப பொய்ட்டிக்காக சொல்லுவார் அவர் மாரி செல்வராஜ். இந்த படமும் அப்படி தான் இருக்கும். வழக்கம் போல் இதில் வந்து அவங்க ஒடுக்கப்பட்ட இனத்தினுடைய பிரச்சனைகளை தான் அவர் பேச போகிறாரு. இப்போவும் நிறைய கிராமப்புறங்களில் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் இன்னொரு குறிப்பிட்ட சாதியினரோடு சேர்ந்து விளையாடுறதே ரொம்ப தவறெல்லாம் நினைக்கிற வழக்கம் இருக்குது. அது எப்படியோ விளையாட்டில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது அப்படிலாம் சொன்னால் கூட சாதிய கட்டமைப்பு அதுக்குள்ளே இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ அதை வந்து இந்த படம் பேசும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போது சமீபத்தில் ஒரு 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 சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து பரியேறும் பெருமாள் படம் பண்ணும் பொழுது எனக்கு ஷார்ட்ஸு சில விஷயங்கள்லாம் எனக்கு வைக்கிறதுல எனக்கு கொஞ்சம் எப்படின்னு தெரில, பட் என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த நான் அப்படியே காட்டணும்னு சொல்லி தான் நான் பண்ணேன். ஸோ கூட இருந்த டெக்னீஷியன்ஸோ சில பேர் கூட அவங்க பேசுனது, என்ன அவருக்கு ஒன்றுமே ஃப்ரேம் வைக்க தெரியல, சில விஷயங்களை அது வேறு மாதிரி பண்ணுறாரு, இது எப்படி வரப்போகுது தெரியல அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லைங்க, எப்போவுமே முதல் படம் பண்ணுகிற இயக்குனர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். கேமராமேன் வந்து அவரை டாமினேட் பண்ணுவார், தயாரிப்பாளர்கள் பண்ணுவாங்க, நிறைய ஆர்டிஸ்ட்டு பண்ணுவாங்க. லிங்குசாமி வந்து ஆனந்தம்னு ஒரு படம் ஒன்று பண்ணார். அந்த முதல் படத்தில் அப்போ இருக்கிற டாப் ஹீரோஸை வச்சு தான் அந்த படம் பண்ணார். அன்றைக்கி அவர் ஒவ்வொருத்தரையும் ஒருங்கிணைப்பதற்குள்ளே படாதுபாடு போட்டுருவாராம். ஏன்னா இவரை மதிக்கவே மாட்டாங்க அவங்க. ஏன்னா ஒரு புதுமுகம், எல்லாருமே பெரிய பெரிய மம்முட்டியெல்லாம் நடித்த படம் அது. ஸோ அதில் வந்து நீங்கள் வாங்கன்னா அவர் வரமாட்டார், அவர் வாங்கன்னா இவர் வரமாட்டார், ஒரு காம்பினேஷன் ஷாட் வைக்கிறதுக்குள்ளே தவிச்சு பல நேரங்கள் நான் உட்காந்து தனியாக அழுதுருக்கேன்லாம் சொல்கிறார் அவர்.
அது மாதிரி இந்த புது இயக்குனர்களுக்கு அந்த சிக்கல் வரும். அந்த முதல் படம் ஜெயிச்சிருச்சுன்னா அடுத்த படத்தில் அவங்களே வந்து இவர் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே ரெகுலராக நடக்கிறது தான். ஸோ அதனால் அதை பற்றி மாரி செல்வராஜ் ஷேர் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இன்றைக்கி வளர்ந்து வந்துட்டார்ல, எதுக்கு கடந்த காலத்தை நினச்சி அந்த கசப்பை நினச்சி மென்னுக்கிட்டு இருக்கணும், அவசியம் இல்லையாங்கிறேன். நிச்சயமா இல்லை, ஒருவேளை இவர் சொன்ன வார்த்தை புதுசாக வரக்கூடிய ரொம்ப சில பேர்லாம் வந்து கூச்ச சுபாவம் உள்ள இயக்குனர்கள், அதாவது கதையை ரொம்ப அதெல்லாம் நீங்கள் சொல்லவே வேணாம். ஏன்னா எல்லாருக்கும் இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் அடிபட்டு மிதிப்பட்டு தான் எல்லாருமே வராங்க. நீங்கள் உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது உங்களை வந்து துணி துவைக்கிற கல் எடுத்து காலை பிடிச்சி அடிப்பாங்க தினமும். நீங்கள் அதுக்கெல்லாம் தயாராக இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துக்கே வர முடியும். அது வந்து எல்லாத்தையும் விட கொடுமையான ஒரு வேலை உதவி இயக்குனர் வேலை தான். எல்லாரையும் நீங்கள் சமாளிச்சாகணும், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க பக்குவப்பட்டு தான் அந்த இடத்துக்கே வருவாங்க. அதனால் நீங்கள் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க. அப்புறம் சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் விஜய் ஆண்டனி அவர்களுடைய படம் திமிரு பிடிச்சவன் அப்படின்றதுல இதில் ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவரை வச்சு இயக்கிய இயக்குனர்கள் எல்லாமே மேடையில் தோன்றி அவருக்கு ஒரு 25th அந்த 25வது படத்துக்கு. பட் இவர் அங்கே சில நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நகைச்சுவையெல்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு. அவருடைய ஃபோட்டோலாம் காமிச்சு அவர் அப்போ எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கார், ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இப்போ விஜய் ஆண்டனியுடைய மேடைகள் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமான மேடையாக இருக்குது. சில நேரங்களில் அவர் கொஞ்சம் முன்ன பேசுகிறாரு, அது வேறு. பட் வெறும் ப்ரெஸ் மீட்டாக இல்லாமல் வந்தவங்கள போர் அடிக்காமல் அவர் எல்லாரோடையும் வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. அந்த ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட அவங்கள நீங்கள் வாங்க மேடைக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு, அவங்களோட பேசுகிறாரு. கொஞ்சம் அது ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு மீட்டாக அதை மாற்றுறாரு. ஒரு செய்தியாளர் சந்திப்பை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டாக மாற்றுறது வந்து விஜய் ஆண்டனுடைய சமீபத்திய ஸ்டைலாக இருக்குது. இன்னொன்று, அவர் வந்து ஒவ்வொரு நாளையும் தான் கற்றுக்கிறதுக்கான நாளாக பார்க்குறாரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஜய் ஆண்டனி இப்போ இல்லை. அன்னைக்கு வந்து பேசவே அவர் ரொம்ப யோசிப்பார். ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது ரொம்ப யோசித்து ஒரு வரியில் பதில் சொல்கிற விஜய் ஆண்டனி இன்றைக்கி ஒரு வரி கேட்டிங்கன்னா 100 வரியில் பதில் சொல்கிறார். போதும் சார்னு சொல்கிற அளவுக்கு பேசுகிறாரு. அப்போ என்னென்னா நிறைய மாறி வந்திருக்கார். இன்னொன்று வந்து அவருடைய வளர்ச்சியும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு இசையமைப்பாளராக வந்து அப்புறம் சும்மா ஒரு துணை நடிகராக ஒரு கேரக்டரில் உள்ளே நுழைஞ்சு அப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல வளர்ந்து இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு தனி பிஸ்னஸ் அவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ஓடிடி ஆகட்டும் அல்லது சேட்டலைட் ஆகட்டும், அவருடைய படங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு. ஒரு தத்துவார்த்தமாகவே நிறையா பேச ஆரம்பிச்சிட்டார். அது வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம் தான். ஸோ அதனால் நமக்கு ரொம்ப ஒரு பிடித்த இடத்துல விஜய் ஆண்டனி இருக்கார். தொடர்ந்து அதே இடத்துல அவர் இருப்பாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நிச்சயமாக ஒரு சவுண்ட் இன்ஜினியர்லேருந்து இன்றைக்கி ஒரு கதாநாயகன், ஒரு தயாரிப்பாளர் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியே க்ரியேட் பண்ணியிருக்கு. இல்லை, இன்னொன்று என்னென்னா, சில பேருக்கு அந்த வெற்றி வர அல்லது வெற்றியே வேண்டாம், நான் ஒரு இடத்துக்கு இன்றைக்கி வந்துட்டேன், நான் வந்தேன்னா பார்க்க 1,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு திமிரு உள்ளுக்குள்ளே வரும். அது அவர்கிட்ட இல்லை. இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்த பிறகு அவர்கிட்ட இல்லை. அதுதான் நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். ரொம்ப அருமையான சில தகவல்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தடவை பேசுனதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ரொம்ப சில ஜாலியான மொமெண்ட்டில் சில விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுகிறது எப்போவுமே வலைப்பேச்சந்திரன் அவர்கள் அந்த சீரியஸான ஒரு விஷயத்தை தான் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஸோ நம்மளோட ஷோவில் என்றைக்குமே வந்துட்டு ஒரு கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு அந்தரன் அவர்களை பார்க்கறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி.